GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இங்கு மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள், பயிற்சி செவிலியர்கள், அலுவலக ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த மருத்துவமனை நிர்வாக அலுவலகத்தில் செவிலியர்கள், பயிற்சி மாணவர்கள், பயிற்சி மாணவிகள் மற்றும் அலுவலக பெண்கள் பயன்படுத்துவதற்கு தனியாக கழிப்பறை அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெண் செவிலியர் ஒருவர் அங்குள்ள கழிப்பறைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு கழிப்பறையை சுத்தம் செய்யும் பிரஸில் ரப்பர் பேண்ட் சுத்தப்பட்ட நிலையில் ரகசிய பேனா கேமரா இருப்பதை பார்த்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த செவிலியர் இந்த விஷயத்தை மருத்துவமனை நிர்வாகத்திடம் கொண்டு சென்றுள்ளார். தகவல் அறிந்த மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராஜா கடந்த 28ஆம் தேதி பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் பொள்ளாச்சி உதவி காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் தலைமையிலான தனிப்படை போலீசார் மருத்துவமனை வளாகத்தில் விசாரணை நடத்தினர். வார்டு வாரியாக பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வரும் வெங்கடேஷ் என்பவருக்கு இதில் தொடர்பு உள்ளது என்பது தெரியவந்தது. இதனையடுத்து பயிற்சி மருத்துவர் வெங்கடேஷை கைது செய்த போலீசார் அவரை பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவரிடம் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கீழ்குப்பம் பனமரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பயிற்சி மருத்துவர் வெங்கடேஷ். அவர் MBBS முடித்துவிட்டு MS ஆர்த்தோ பிரிவில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படித்து வரும் வெங்கடேஷ் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கடந்த 15 நாட்களாக பயிற்சி பெற்று வந்துள்ளார். பெண்கள் மீது அதிக மோகம் கொண்ட வெங்கடேஷ் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அமேசான் தளத்தில் பேனா வடிவிலான கேமராவை வாங்கி கழிவறையை சுத்தம் செய்யும் பிரஷில் ரகசியமாக வைத்திருக்கிறார். சம்பவம் நடைபெற்ற போது சக ஊழியர்களுடன் இணைந்து வெங்கடேஷும் கழிப்பறையில் சென்று பார்த்துள்ளார். அப்போது அந்த ரகசிய கேமராவில் இருந்த மெமரி கார்டை வெங்கடேஷ் தான் எடுத்துள்ளார். இதனால் போலீஸ் சந்தேகமடைந்து விசாரணை நடத்திய போது வெங்கடேஷ் தான் குற்றவாளி என தெரிய வந்தது. தொடர்ந்து பயிற்சி மருத்துவர் வெங்கடேஷ் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் இருந்த மொபைல் போன் மற்றும் மெமரி கார்டு ஆகியவற்றை கைப்பற்றினர். இதனையடுத்து வெங்கடேஷை அழைத்து சென்று நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.